ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சாக்லேட் ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். புதுசாக யாராவது சாக்லேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய டவுட்ஸு இந்த வீடியோவில் கிளியர் ஆகும். கண்டிப்பாக எந்த மோல்டு யூஸ் பண்ணணும், எந்த சாக்லேட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், இதில் ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்கறது, அதே மாதிரி உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோ போடுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இப்போ நான் இந்த வீட்டில் பேக்கிங் தான் பண்ணுவேன். ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் பண்ணி அவங்களுக்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 3 விதமான சாக்லேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளேவர்ஸு இது டார்க் காம்பவுண்டு கொஞ்சம் இது நம்ம பேக்கிங்கில் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மில்க் காம்பவுண்டு. இது நம்ம சாக்லேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மில்க் சாக்லேட்லேயும் ப்ரௌனி பண்ணலாம். அதே மாதிரி நான் 2 டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இது நான் எப்போவுமே எனக்கு பேக்கிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ப்ரௌனிஸ்க்காக அதே மாதிரி சாக்லேட்ஸ்க்காக தான் தேவைப்படும். இதுதான் ஒயிட் சாக்லேட்டு. இது அந்த 2ஓட இந்த ஒயிட் சாக்லேட்டுங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சாக்லேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டார்க் காம்பவுண்ட் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கலாம். இந்த டார்க் காம்பவுண்ட் நம்ம சாக்லேட் பண்ணுறதுக்கு பேஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸ் வச்சு தான் நம்ம சாக்லேட்ஸு உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிற டேஸ்ட்டில் நட்ஸு அதே மாதிரி ஃப்ளேவர்ஸு வெனிலா அதே மாதிரி ஸ்ட்ராபெரி சாக்லேட் எந்த ஃப்ளேவர் வேணும்னா இந்த பேஸ் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 விதமான சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நான் சாக்லேட் ரெடி பண்ண போகிறேன். அது நட்ஸ் போட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டு அண்ட் டார்க் சாக்லேட் 2 எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் இது மெல்ட் பண்ண போகிறேன். டைரெக்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா சாக்லேட் கருகி அது பேட் ஸ்மெல் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் முதல்ல தண்ணி காய்ச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி காய்ச்சி வச்சுட்டு அதில் அந்த சாக்லேட் இறக்கி விடணும். நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணும்போது தண்ணி ட்ராப்ஸ் எதுவுமே அதில் படக்கூடாது. பட்டுருச்சுன்னா சாக்லேட் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அது படாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் உருண்டை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அப்படி பண்ண முடியலன்னு நினச்சா கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் இறக்கி வச்சுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஊற்றுனீங்கன்னா சாக்லேட் நல்லா ஷைனிங் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கோடு வரும். பட்டர் ஊற்றாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற பட்டர் போடாதுங்க. ஏன்னா அது போட்டிங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ண சாக்லேட் ஹார்ட் ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மோல்டு இது இதில் 2 விதமான இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறது டிரான்ஸ்பரண்ட் சாக்லேட் மோல்டு. இப்போ இன்னொன்று அடுத்தது காமிக்கிறேன். அது சிலிக்கான் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எது பெட்டருங்கிறதையும் கடைசியில் சொல்கிறேன். இது எப்படி வாஷ் பண்ணுறது எப்படி க்ளீனிங் பண்ணுறதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணே தான் ஆகணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம சாக்லேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதனால நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன். இதில் நட்ஸு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாதாம் பிஸ்தா கண்டிப்பாக நீங்கள் நட்ஸ் சேர்த்துனீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணே தான் ஆகணும். இல்லைன்னா சாக்லேட் சீக்கிரமாக கட்டி போயிடும். ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால சாக்லேட் சீக்கிரமாக கட்டி போயிடும். ஸோ நீங்கள் எந்த நட்ஸ் சேர்த்துறீங்களோ அந்த நட்ஸ் கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த நட்ஸ் சேர்த்துட்டு மேலே இப்போ இந்த நட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு லேயர்லாம் சாக்லேட் ஊற்றிடுங்க. மேலே அப்படியே ஊற்றிட்டு ஒரு தட்டுங்க. கீழே இருக்கிற ஏர் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக நம்ம சாக்லேட் ரெடி ஆகி வெளியே வந்துடும். இப்போ இது 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த நட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா சாக்லேட் சீக்கிரமாக கட்டி போயிடும். ஸோ இதுதான் ரீசனு. சாக்லேட் நிறைய பேருக்கு கட்டு போகுது இல்லைன்னா மெல்ட் ஆகுதுங்கிறதுக்கு ரீசனே இதுதான். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதுங்க. ஏன்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சாக்லேட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா தானாகவே வெளியே அந்த பீசஸ் சைடில் வந்துடும். இது சிலிக்கான் மோல்டு. இந்த சிலிக்கான் மோல்டு நீங்கள் சாக்லேட் பண்ணுறதுக்கப்புறமா க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இப்படி க்ளீன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா இதில் நிறையா டீஃபால்ட்ஸ் வரும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நார்மலாக சோப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த டிசைன்ஸ்குள்ளே சோப் போய் அப்படியே ஒட்டி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாக்லேட் வந்து கெமிக்கல் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் நம்ம பிஸ்னஸ் மேலே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் இதில் வந்து நிறைய டிப்ஸோட உங்களுக்கு இந்த ரேப்பிங் வந்து எப்படி பண்ணுறது, ரேப்பிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. என் வீட்டில் இருக்கிற ரேப்பர்ஸ் வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி ரேப்பிங் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு ரேப்பர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாக்லேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாக்லேட்டு எத்தனை கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். உங்களுக்கு இந்த சாக்லேட் பற்றி எந்த டவுட் இருந்துச்சுனாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து ஒயிட் காம்பவுண்டு அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் வந்து 125 கிராம்ஸு, அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் வந்து 125 கிராம்ஸு. நான் வந்து இப்போ ரெண்டு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மில்க் காம்பவுண்டும் சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 3 சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு, வெனிலா ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு எல்லாமே வெளியே மார்க்கெட்டில் ஜெல் ஃப்ளேவர்ஸு அவைலபிலிட்டியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஸ்ரீ கேக்ஸுங்கிற இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.